ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். சுடு தண்ணி சுட வச்சுருக்கேன். அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். இது நான் வீட்டு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடை மாவு கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் நான் புழுங்கரிசி பச்சரிசி ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம். ரொம்ப நேரம் காயாமல் புழுங்கரிசி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். சுடு தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ எடுத்து கலந்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். மாவு பிசைஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்சம் ஆறினவுடனே எடுத்து பிசைஞ்சுக்கிட்டு இடியாப்பம் புழிஞ்சிருவோம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இடியாப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிச்ச உடனே இடியாப்பம் புழிஞ்சுக்குவோம். இடியாப்பாச்சில் எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் இதிலே ஊற்றி பசங்கிறதுனால உரல்லையும் ஒட்டாது. இடியாப்பம் புழிஞ்சுக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா புளியணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. புழிஞ்சு விட்டுக்கிறேன். மூடி வச்சுருவோம். இடியாப்பம் வெந்துருச்சு. எடுத்துக்குவோம். இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். தேங்காய் ஜீனி போட்டு கலந்துக்கிறேன். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.